நம்ம ஆட்சியினுடைய பாதுகாப்பில் இருந்த பழகினம் அது. இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படித்தான் புல்வாமாவில் நடந்துச்சு, இப்போ நடந்திருக்கு. இதை ஒரு மதத்தின் மீது பழியப்படுவது எப்படி? பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம் நம்மளுடைய குறைபாடு. சீனாவோட தான் நம்மளை அச்சுறுத்துது. அருணாச்சல பிரதேசம் என்னதுங்குது போறது விடுப்பில்ல, ஏன்னா அவன் பெரிய நாடு, இராணுவத்தில் வலிமையா இருக்கான். இவன் உங்க மகன், நீங்க பெத்துப்பட்ட பிள்ளை, பாகிஸ்தான் சின்ன நாடு, உடனே மிரட்டுறீங்க அவனை. என்னப்பா விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஏதாவது செட்டில் பண்ணக்கூடாதா? வீடியோ போட்ட பிறகுதான் கேஸ் எல்லாம் கோர்ட் எல்லாம் போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். இதுக்கு நீங்க தப்பா நினைக்காதீங்க. உனக்கு என்னப்பா நீ லூஸு, என்ன ஒன்னா பேசுவ அப்படின்னலாம் நான் சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் எப்பவுமே இது மாதிரி தான் தமாஷா பேசுவாரு. ஆனா நாம பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சீரியஸா பேசினாலே தமாஷா எடுத்துக்கிறாங்க. ஆனா அவரு தமாஷா எதையோ ஒன்று வளரின்னு போனாலும் அப்படின்னு அவரே சிரிப்பாரு, ஜனங்களும் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ சில காமெடி சீரியல் வீடியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சிரிப்பு வருமா வராதா ஜனங்களுக்கு அப்படின்னு தெரியாது போல. அதனால இந்த இடத்துல சிரிக்கணும்னா பேக்ரவுண்ட்ல ஒரு சிரிக்கிற வாய்ஸ் வரும், உடனே நம்ம எல்லாமே சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல ஓடி நிற்கிறாருங்க அவரு பேசுறதுல வேற. அவர் கட்சிக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, போர் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த குடிக்கும் தண்ணீரை நிறுத்துவது குற்றம் அப்படின்னு. அங்க பிரபாகரன் ஈழத்துல அந்த ஒரு மாவிலேறு ஆறுலேருந்து அந்த தண்ணியை நிறுத்தும் போது அப்ப இந்த வியாக்கியானம் அவங்களுக்கு கொடுக்க தெரியலையா? இப்பதான் தெரியுதா? அதுன்னு தெரியல. பாகிஸ்தான்னா மட்டும் இவங்களுக்கு அப்படியே பாசம் பொத்துக்குன்னு வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இவங்களை தீம் பாட்டர்னு சொல்லி நிற்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தேவையா இவங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். இப்ப புரியுதா? திடீர்னு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா, முதலமைச்சரா வந்தேன்னா மஞ்சக்கரதாசி ஊத்துருவேன், கடன் எல்லாம் ஒன்றும் கிடையாது போடான்னு சொல்லிடுவேன் அப்படின்வாரு, ஜிஎஸ்டி கட்ட முடியாதுன்னு சொல்லுவேன் அப்படின்வாரு. இதையெல்லாம் கேட்டீங்கன்னா நம்மளுக்கு சிரிச்சின்னு போனோம். அந்த மாதிரி நினைச்சார் போல இருக்குது. ஏன் சீனாவோட விட்டார்? அமெரிக்காவை கேட்க முடியுமோ, ஐரோப்பாவை கேட்க முடியுமா? சொல்லிட்டு போக வேண்டியது தானே. சரி, சீனாவை கேட்க முடியுமா? சீனா நம்மளோட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, அது காங்கிரஸ்காரங்காலத்தில் பண்ணது. நேரு அவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அப்படியே ஆட்டையை போடுறத பார்த்துன்னு சும்மா இருந்தாரு. அங்க போய் கேளு, இங்க கேட்டுனுக்கிற நீ இதையோ ஒன்று கேட்கணும். அந்த நேரத்துக்கு ஒரு தமாஷா இது பண்ணணும். அது அன்னைக்கு என்ன பேசணும், இன்னைக்கு என்ன பேசணும், அதை பத்திலாம் யாரும் கண்டுக்க கூடாது. அந்த நேரத்துக்கு ஒரு காமெடி வருதா அப்படின்னு இந்த ஒன்று பார்த்துருக்கீங்களா? சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லல அண்ணன் சீமான் அவர்கள், அவ்வளவுதான். அதை மட்டும் போட்டு ரீல்ஸ் போட்டோம் அப்படின்னா செமையா ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம், திருவத்தூர்ல மளிகை கடை வச்சுக்கிறவர், அவர் பாவம் ஏதோ ஒரு ஜோக்கை போட்டு இது பண்ணாரு. அவருக்கு போட்டியா சீமான் வந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. விடுங்க, அவருக்கு போட்டியா நிற்கிறாரு இவர். ராகுலுக்கு ஒரு பக்கம் போட்டி, இந்த பக்கம் இந்த மளிகை கடைக்காருக்கு, திருவத்தூர் மளிகை கடைக்காருக்கு ஒரு போட்டி. டஃப் ஃபைட்டு கொடுக்குறாரு அண்ணன் சீமான். அப்படியே சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான்.